தொழுகைன்னு சொல்றாங்க, கிறிஸ்து மதத்துல பிரேயர்னு சொல்றாங்க, அதே மாதிரி புத்த மதத்தில் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுவும் பிரேயர்னு சொல்றாங்க, சீக்கிய மதத்தை எடுத்தாலும் அததான் சொல்றாங்க. ஆனா இந்த இந்து மதத்துக்கு மட்டும் இது ஒத்துக்கிடாது. காரணம் தியானம் சொல்லியாச்சு. எப்படிங்கிற போது பேரு இந்து மதம் தான் உங்களை நிலைகளை சொன்னாலும் நான் இந்து மதத்தை குறையா சொல்றேன்னு என்ன வேண்டாம். இப்போ எதுவானாலும் சாமி கிட்ட காசை கொடுத்து விலைக்கு வாங்கிக்கலாம். காசை சொல்ல வச்சோம்னா சாமிக்கு 2 அர்ச்சனை யாகம் வேள்விகள் நாம செய்தோம்னா கடவுள் நம்மளுக்கு அப்படிங்கிற நிலையும் நாம இந்த எண்ணங்களை தான் வளர்த்து வச்சிருக்கிறோமே தவிர வேற நாம என்றதில்லை. ஆனா இந்து மதத்திலும் தியானம் உண்டு. அந்த தியானத்திலும் உருக்கணிந்த தியானம் கிடையாது. கீதையிலே தியானம் என்று சொன்னது உண்டு. அந்த கீதையின் தத்துவத்தை அவரவர்கள் பக்குவத்துக்கு தான் எடுத்துக்கிட்டாங்களே தவிர, ஆனால் அவர் உள்ள உள்பொருளை நாம தெரிந்துகிறாத நிலையில் தான் நாம இன்னைக்கு வரையில இருக்கிறோம். ஆக நம்மளுக்கு மெய்ஞானிகள் எத்தனை பேருண்மைகள் நம்மளுக்கு சொல்லியிருந்தாலும் இதையெல்லாம் இந்த பேருண்மையுடைய உண்மையுடைய நிலைகளை சிற்றரசர்கள் அவரவர்களுக்கு வேண்டிய நிலையை ஞானிகள் சொன்னதே அதை அவரவர்கள் பிரித்தெடுத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு அந்த அரசன் வாழ்வதற்காக வேண்டிதான் பயன்படுத்திக் கொண்டார்களே தவிர மெய்ஞானிகள் கொடுத்த இந்த சக்தியை நாமும் பெறுவோம் மற்றவர்கள் பெறுவோம்ங்கிற நிலை இல்லை. இப்ப நம்மள தியானத்தில் எடுத்துட்டோம்னா குண்டலி யோகம் அப்படிங்கிற வகையிலும் ஒண்ணு உண்டு, அதுல ராஜயோகம் உண்டு, இதுல பிராணாயாகம்ங்கிறதும் உண்டு. இப்படி எல்லாம் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி இவைகளெல்லாம் என்னென்னமோ சொல்லி எல்லா வகையிலும் நாம் எடுக்கக்கூடிய இந்த தியானம் இந்த ஒன்றை பல வகையிலும் அவரவர்கள் எண்ணங்கள் படி திருப்பிவிட்டான். மற்ற ஏனைய மதங்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எல்லாம் ஒழுங்கான முறையில மதம் என்பது தனக்கு இந்த அரசன் தனக்கீழ் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக மக்களை தனக்கு ஒருங்கிணைந்து தன்னுடன் இணைந்து செயல்படுவதற்காக மாற்றரசர்கள் நம்மை தாக்கிவிட்டால் அதை மக்களின் எண்ணங்களும் அதற்குள் நாம இந்த உணர்வை ஆழமாக பதிவு செய்து தன்னுடன் இயக்கப்பட வேண்டும் என்று செய்ததுதான் அரசர்கள். அவனுடைய சுயநலங்களுக்காக வேண்டி செய்து வந்ததுதான். அப்ப அந்த ஞானிகள் பேரண்டத்தின் பேர் உண்மையுடைய நிலைகள் தனக்கு சொன்னாலும் இவர்கள் தனக்கு சாதகமான நிலைகளை செயல்படுத்தி அது இதுவரையிலும் எத்தனையோ நிலைகள். சிவனை பார்த்தா விஷ்ணு ஆகாது, விஷ்ணுவை பார்த்தா சிவனுக்கு ஆகாது அப்படிங்கிற நிலையும், நான் காளியை கும்பிட்டா மற்றதுக்கு அழகநாட்சிக்கு ஆகாது, அழகநாட்சி கும்பிடுறவங்க பெருநாட்சி கும்பிட்டா ஆகாது அப்படிங்கிற நிலையில இது இத்தனை தெய்வங்களையும் இத்தனை பாகுபாடுகளை நாம செய்துகிட்டு இருக்கிறோம். ஆக அந்த தெய்வங்கள் யாரு, கடவுள் யாரு, இது எல்லாம் அன்னைக்கு ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க. அதே போல நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா குண்டலி யோகம், ராஜயோகம், அந்த யோகம், இந்த யோகம், பிராணயாகம் அப்படின்னு சொல்லி போட்டு இதுலயும் ஒரு ஒருங்கிணைந்த நிலை இல்லாதபடி அந்த சித்தாந்தங்களை பற்றி எடுக்க போகும்போது அவரவர்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சித்தாந்தங்கள் இது பண்ணிருச்சு. இப்ப நாம் ஒரு மதத்தை பற்றி நாம் பின்பற்றி இருந்தால் அந்த மதத்தின் சடங்குகளை நாம் செய்திருந்தால் அதுதான் தெய்வத்தின் ஆணைபடி எனக்குள் நடக்கின்றது என்ற நிலையை நாம் ஆழமாக பதிவு செய்து கொள்றோம். அப்புறம் அந்த தெய்வத்தின் வழியிலேதான் நம்ம நடக்க ஆரம்பிச்சோம். இரண்டாவது யார் சொன்னாலும் எதிர்ப்பின் தன்மை தான் வரும்.
அது ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்காது. அந்த உண்மையின் தன்மை நாம் அறியவும் முடியாது. அந்த நிலைக்குத்தான் இன்றைக்கு நாம் போய்விட்டோம். இன்னைக்கு இந்து மதத்தில் எடுத்துக்கொண்டால் சாஸ்திரங்கள் 1000 விதமான நிலைகள் உண்டு. இன்னைக்கு திருமண காலங்களில் பார்த்துக்கிட்டோம்னா மதம் ஒன்றுதான், ஆனா பிரிவுகள் ஏராளமா இருக்கு. அதுல எங்க சாஸ்திர பிரகாரம் என்னென்னது செய்யலாம்ங்கிறவர்கள் ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதிக்கிறார். அந்த சாஸ்திரம் செய்யணும்னா அவனுக்குள்ள குழப்படிகேஷன் வந்துடும். ஆக இதை போல நமக்குள் எண்ணங்களை வலித்து வச்சிருக்கிறோமே தவிர ஒருங்கிணைந்த நிலைகள் என்பது முழுமையா கிடையவே கிடையாது. ஆனா எவ்வளவு பெரிய தத்துவத்தை நமக்கு ஞானிகள் விட்டு சென்றார்கள், அதை நாம் பயன்படுத்தாத நிலைகளை விட்டு விட்டோம். என்ற நிலையை சிந்தித்து பார்த்தால் தெரியும். நாம் ஜோசியத்தை பார்க்கிறோம், ஜாதகத்தை பார்க்கிறோம், எல்லா நிலைகளும் ஒத்துதான் பார்க்கிறோம். பார்த்தாலும் கூட கல்யாணம் முடிச்சல அன்றே பிரியக்கூடியவங்க இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச 1 மாசத்துல பிரிஞ்சு போகக்கூடிய எல்லா பொருத்தவங்களும் பார்த்துதான் நம்ம கல்யாணத்தை பண்ணோம். ஆனால் அதை பிரிந்து போயிடுறாங்க. அப்ப அந்த சாஸ்திரம் நம்மளுக்கு எதுக்கு உதவுது? எல்லா பொருத்தங்களையும் பார்க்கப்படும் போது அவங்க எதிர்காலம் நல்லதா இருக்கும் என்றுதான் நின்றோம். ஆனா எல்லா பொருத்தங்களையும் பார்த்தாலும் அவனோட புத்திர பாக்கியம் இல்லாம போச்சு, மாமியாருக்கு ஒத்துக்கலாம போச்சு, அது ஒத்துக்கலாம போச்சு, இது வந்ததுனால இப்படி எல்லாம் ஆகி போச்சுன்னு வீட்டுல குழப்படிகேஷன் சண்டைகள். அப்ப நாம இத்தனை சாஸ்திர விதிகளை பார்த்து நமக்குள் என்ன ஆயிருக்குது? எதுவுமே பலன் இல்லை. ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த உணர்வு தான் நம்ம உடல் அதை விளைந்து வந்திருக்குதே தவிர வேற எதுவுமே இல்லை. இப்ப நாம 2 மணிக்கு இங்க ஒரு சாஸ்திர விதி உள்ளவர்கள், ஒரு கிறிஸ்டியன்ஸோ முஸ்லிம்ஸோ அவங்க எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரங்கள் உண்டு. இப்ப நம்மளுக்கு 1 மணிக்கு நல்ல நேரம் என்றால் கிறிஸ்டியன்ஸுகளுக்கு 1:30 மணிக்கு நல்ல நேரம், முஸ்லிம்ஸுக்கு எடுத்துக்கிட்டா 2 மணிக்கு நல்ல நேரம். 3 பேர் நாம இங்கதான் இருக்கணும். புத்த மதத்தை எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு நேரத்தை எதை குறிச்சு வச்சுருக்காங்க அதுதான். ஆனால் நாம இப்ப எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு போகணும், இந்த நேரம் நல்ல நேரம் செய்தால் நல்லதுன்னு நாம் நினைச்சு செய்வோம். ஆனால் அடுத்தவங்க என்ன செய்யறாங்க, இந்த 1 மணிக்கு நல்ல நேரம் எங்க கெட்ட நேரம் சொல்லிட்டு அவங்க விலையை நிற்கிறாங்க. ஆனால் அதே சமயம் அந்த 1:30 மணிக்கு அவங்க நல்ல நேரம்னு அவங்க செய்யறாங்க, நம்மளுக்கு 1:30 மணிக்கு கெட்ட நேரம் வரும். அப்ப நாம இங்கதானே இருக்கிறோம். கெட்ட நேரம் நல்ல நேரம் எதுல இருந்து வளருது? நாம் வளர்த்து கொண்ட சாஸ்திர சட்டங்கள் நம்ம ஆழமாக பதிவு செய்திடும். அந்த பதிந்த உணர்வு தான் நமக்குள் அது இயங்குது. இப்ப நாம் எதை பதிவு செய்திருக்கிறோமோ அதுக்கு மாறாக நடக்கும் போது அந்த மாறான நிலைகள் தான் நமக்குள் நடந்து வருது. இப்ப சாதாரணமா ரோஜாப்பூ இருக்குது என்றால் நல்ல மனம் தான். அதன் அருகிலே மல்லிகைப்பூ செடி இருந்தாலும் அது வந்து நல்ல மனம் தான். ஆனால் அதே சமயம் மல்லிகை செடியும் அதன் அருகில் இருக்கக்கூடிய ரோஜாப்பூ செடிகளும் அந்த மல்லிகை மனத்தின் தன்மை தன் மனத்தின் பலு கொண்டு போகும்போது அது மனத்தை கொண்டு என்ன செய்து பக்கத்தில் இருக்க ரோஜாப்பூ சக்தியை தொடர்த்தி விடுது. அதே போல ரோஜாப்பூ இந்த மல்லிகையின் மனத்தை தனக்குள் அழகாக வராதபடி இரண்டும் விலைக்கு விட்டுறது. ஆனால் மல்லிகை மனத்துக்குள் இருக்கக்கூடிய உணர்வோ காற்றுக்குள் இருக்கக்கூடிய மரங்களை தனக்குள் எடுத்து அது ஆகாரமாக எடுத்து அது வளையும். ரோஜா பூவோ தன் நறுமணத்தை அது அகங்கிய மனத்தை துவர்ப்பு, இது கசப்பு. ஆனா இது துவர்ப்பான உணர்வின் சத்தை எடுத்து ரோஜா செடி அது வளையுது. ஆனால் அருகில் தான் இருக்கின்றது. காற்றுக்குள் கலந்திருப்பதை அந்த செடி கொடிகளுக்கும் தன் சத்தின் தன்மை எடுத்துதான் அது விளையுது. இதை போலதான் நாம் எந்த எண்ணத்தை நாம் முன்னணியில வளர்த்துக் கொள்கின்றோமோ இந்த எண்ணத்தின் சக்தி தான் எதை நாம் முன்னணியில கொண்டு வரோமோ அது வருகின்றது. உதாரணமா நம்மளுக்கு 2 பையன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குணங்களிலே ஒருவன் பால் நாம் பிரியமா இருக்கிறோம். அந்த பையனை பார்த்த உடனே நல்லவனா யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவனை எதை எடுத்தாலும் அவன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறோம். அந்த நல்லவனா இருக்கக்கூடிய வெளியில போய் சண்டையிட்டு அங்கிருந்து வர்றான், ஏதோ தவறு செய்துட்டு. ஆனா அவனை தொடர்ந்து வந்து இப்ப என்கிட்ட சொல்றான்னு வச்சு நான் பிரியமா இருக்கிற பையன் இடத்துல அங்கிருந்து வந்த உடனே இந்த மாதிரி உங்க பையன் செய்துட்டான்னு சொன்ன உடனே அவனா இவன் செய்ய மாட்டான்னு இவன் நல்லவனாச்சே அப்படின்னு தான் நான் சொல்வேன்.
அதற்கு இன்னொருத்தர் இருக்கிறான அவனை சொன்னாலும் ஏற்றுக்கணும், அந்த வழிக்கெல்லாம் போக மாட்டான்னா அவன் குற்றம் செய்தாலும் கூட என்னுடைய எண்ணங்களை எடுக்காதபடி அவனை நியாயப்படுத்தும். ஏன்னா அந்த உணர்வுகள் அவன் ஒத்து வரும். அப்போ அதை நியாயப்படுத்தி பேசும். ஆனால் அதே சமயத்துல அந்த யார் மேல வெறுக்கிறவன் அவன் நல்ல விஷயத்து வந்த உடனே அவனை நல்ல விஷயத்துக்காக வேண்டி நன்றி சொல்றதுக்காக வேண்டி என்கிட்ட கூட்டு வர்றாங்கன்னு வச்சுங்க. அவன் வந்த உடனே கூட்டு வரவன் சொன்ன இந்த மாதிரி பையன் உங்க பையன் தாங்க. அவன் இப்ப நல்ல நேரத்தில் எனக்கு நல்ல உதவி செய்தாங்க. அவனா உதவி செய்தானா நாளைக்கு ஏதாவது வந்து சொல்லிடாதீங்கயா அப்படின்னு அங்க சொல்ல. ஆனா இந்த கெட்டவன் மேல நல்லவன் மேல நான் இருக்கக்கூடிய நிலம் கெட்டவை செய்யிட்டு வந்தாலும் கூட அடுத்தாப்படி ஆள் போன பாரு அவன்கிட்ட எப்ப எல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த கெட்டவனை போய் அவன் சொல்லிட்டு போன உடனே அவன் மாதிரி நல்லது செய்யலான்னு சொன்னான்னு கூட போனவன் போல என்ன ஏதாவது ஊரை ஏமாத்து இந்த மாதிரி செய்துட்டு பண்ணி நாளைக்கு ஏதாவது வந்துச்சுன்னு உனக்கு என்ன செய்யும் தெரியுமா, வீட்டுக்குள்ளதே நுழைய விட மாட்டேன்னு சொல்லும். இது சாதாரண வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும். நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் சக்தி எதுவோ அதுதான் செயல்படுது. இப்ப மற்றவர்கள் மதங்களின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருத்தரும் எதை அடிப்படையாக வைத்து இதுதான் கடவுள் என்ற நிலைகளும் எண்ணங்களை சட்டங்களை வகுத்து அது பதிவு செய்து கொள்ளப்படும் போது அந்த எண்ணத்துக்கு மாறி நடந்தால் அது தெய்வ நிந்தனை என்ற நிலைகள்ல அது பயன்படுத்துகிறது. இதே மாதிரி மதங்கள் தனக்கும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளதான் இந்த நிலைகளை ஏற்படுத்தினார்கள். இது அரசன் தான் வாழ்வதற்காக செய்து கொண்ட முறைகள். இதிலே ஒவ்வொன்றும் அந்த அரச காலங்களில ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு பிரிவாக அது வளரும். இன்று போக்குவரத்து வசதிகள்லாம் ரொம்ப சுலபமா இருக்குது. ஆனால் அன்றைய நிலைகள்ல இந்த வசதி கிடையாது. அதற்காக வேண்டி இப்ப அரசன் கீழ் நாம் கட்டுப்பட்டு அந்த அரசு முறை கொண்டு நாம் வகுத்து அதன் வழியில அந்த தெய்வத்தை அவர் குல தெய்வமாக ஒரு அரசன் தனக்கென்று ஒன்று ஏற்றுக்கொண்டு அந்த உணர்வின் சட்ட நீதிகளை நமக்குள் ஏற்படுத்தியிருந்தால் அதை நமக்குள் ஏற்றுக்கொள்ளும். அப்ப அதன் வழியில நடந்தாலும் கூட அரச போர்ங்கிற போது அந்த அரசன் வழிகளிலே நாம் பின்னாடி போர் முறைகளுக்கு நம்மை அழைத்து செல்கின்றனர் என்று வைத்துக் கொள்ளும். அப்போ அந்த போருக்கு போகும்போது வெகு தொலைவில் இருந்த உடனே இது நமது இனம் நமது குலம் என்று காட்டிக்கொள்வதற்காக உள்பிரிவுகளில் சில இதுகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். ஒரு சாஸ்திர விதி, அதாவது இப்போ கொஞ்ச தூரத்துக்கு போன ஒருபாடு தன் இனம் தன் குலம் என்ற நிலைகள் கண்டு உணர்வதற்காக இப்ப நம்ம சின்ன குழந்தையா இருக்குது, வெகு நாள் ஆயிப்போச்சு நம்ம பையனே நம்மளுக்கு அடையாளம் தெரியாம போகும். அப்ப அதுக்கு வேண்டிய நிலைகளை சொல்ல வேண்டி வரும். இப்ப போர் முறை கொண்டு வேறொரு இடங்களுக்கு போயாச்சுன்னு இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப அதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நம் இனம் நம் குலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவன் உணவாக உட்கொள்ளும் உணவுகளில் ஏதாவது ஒரு காய்கறியில அது மறைமுகமா இது நம்மளுக்கு ஆகாது என்று ஒதுக்கி வச்சிருவாங்க. அதை சாப்பிட்டால் வயிற்றால போகும் அப்படிங்கிறவர்களை சொல்லிடுவாங்க, அதை சாப்பிட மாட்டாங்க. அப்படி அது மாதிரி பழக்கங்கள் ஏற்படுத்திய பின் இப்ப வெகு தொலையில போய் சண்டை நடக்க போகும்போது நாளாய் போகுது. அப்போ இந்த குழந்தைகளும் வளர்ச்சி ஆகி போகுது. நாடு திரும்ப போகும்போது தனக்குள் இனம் கண்டுகொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்தாங்க. அப்போ அந்த வெண்டைக்காயை ஒதுக்கி வைக்க போகும்போது நாளைக்கு எங்கேயாவது விருந்து வச்சாங்கன்னா அந்த விருந்துல இவங்க இந்த காயை ஒதுக்கிடுவாங்க. அந்த காயை ஒதுக்க போகும்போதுதான் ஓஹோ நம்ம இனம் அப்படின்னு அப்புறம் துப்பு விசாரிப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இந்த சாஸ்திர விதிகள் நீங்க என்னென்ன செய்வீங்கன்னு கேட்பாங்க. நாங்க என்னென்ன முறைப்படி செய்வோம்னு சொன்னோன்னு இது நம்ம ஆளு அப்படின்னு கண்டுகொள்வாங்க. இதற்காக வேண்டி சாஸ்திர விதிகளை வைத்தாங்க. ஏன்னா அரசனுடைய ஆணைப்படி ஒரு அரசன் இன்ன தெய்வம் என்று குல தெய்வத்தின் நிலைகளை அடிப்படையாக வைத்து அது சென்றால் இப்படி தனக்குள் இந்த அரச வழிகளைத்தான் நாம் இப்படி சென்று ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணம் கண்டு கொள்ளக்கூடிய நிலைக்கு வைத்து
ஆனால் இதே மாதிரி அந்த குழந்தைகளை தள்ளி வச்சிருவாங்க. ஆனா அந்த வெண்டைக்காயோ அல்லது கத்திரிக்காயோ வெண்டைக்காயின்னு வச்சுங்க தள்ளி வச்சுட்டாங்க, எங்க குளத்துக்கு இந்த வெண்டைக்காய் ஆகாது, இவங்க குறைக்கிறதுக்கு ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஒதுக்கி வச்சுன்னு நம்ம என்ன வந்து கண்டுகொள்வதற்காக இதே மாதிரி சாப்பாட்டுலயும் ஒவ்வொரு குழம்புகள்லயும் சில வித்தியாசமான பொருட்களை வச்சிருவாங்க. இப்போ தற்சமயத்துல கூட இப்போ ஒரு நான் சித்தா ஆகிறதுக்கு முன்னாடி சித்தான புதுசுல ஒரு கிறிஸ்டியன்ஸ் அவர் கவுண்டர் அவர் என்ன செய்தார், கிறிஸ்டியன்ஸில் சேர்ந்தார் சுலோன்ல இருக்கும்போது. அவர் இங்க என்ன செய்தார், இங்க நான் சித்தான பிற்பாடு நான் ஏற்கனவே சைக்கிள் இடம் வச்சிருக்கும் போது அவர் கான்ட்ராக்ட். அப்ப என் சைக்கிள் கடைக்கு அடிக்கடி வருவார். இந்த வகையில தான் அவருக்கும் நம்மளுக்கும் பழக்கம் இருந்தது. இப்ப திடீர்னு சித்தாகி பல அற்புதங்களை நடந்த உடனே நம்ம கூடயே வந்து இருந்துகிட்டு இருப்பார், என்ன ஏதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பார், ஆராய்ச்சி பண்ணுவார். அப்ப திடீர்னு வர்றவங்களுக்கு அங்க இருந்து வர்றாங்கன்னா ஏதாவது உபதி கொடுத்தா போறோம், சீக்கெல்லாம் நல்லா இப்போ திடீர்னு ஏதாவது பேயெல்லாம் நான் ஓடுறேன் ஓடிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த உணர்வு அலைகள் எப்படி இருக்குன்னு என் குருநாதருக்கு முதல்ல கொடுக்க போகும்போது ஒரு மனித உடலை என்னென்ன செய்து எப்படி இருக்குன்றத அறிந்து கொள்வதற்காண்டி சில தவறுகளை கொடுத்திருந்தார். அப்ப சாதாரணமா நாம எண்ணி இது பண்ணோம்னா அந்த உபதி கொடுத்த உடனே அது எது இருந்தாலும் சரி அது நல்லாகும். உடனே 2 நாள் 3 நாள்ல அது தெளிவாக தெரிஞ்சு போகும். இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவர் இப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். இதன் அடிப்படையில அவருக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு வாத நோய் வந்தது. அது வந்து கேரளாவில் போய் அவங்க ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியது அந்த சீக்கி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியது சொல்றது. அப்போ அங்க இருந்து என்ன செய்யிட்டாங்க, எல்லாம் போய் கண்ணுகள்லாம் நின்று போச்சு, இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தூக்கிட்டு அனுப்பிட்டாங்க. ஒரு 6 மாசம் அங்க போட்டு வந்து கொஞ்சம் வசதி படைச்சோம் இவருக்கு வேண்டியவர். அப்ப தூக்கிட்டு வந்த உடனே வர்ற வழியில என்ன செய்யிட்டாங்க, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம இருக்கிற இடத்துல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே சில நேரம் கொஞ்ச நேரம் இது பண்ண ஒரு பாடு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி கொஞ்ச நேரத்துல எல்லாரும் நீங்க பிரேயர் இருங்க அவர் எந்திரிச்சுவாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணும். அப்ப குருநாதர் இருக்கிறார். அப்ப அந்த உணர்வின் சக்தி என்னென்ன செய்யணுங்கிற வகைகளுக்காண்டி சில இதுகளை இது பண்றார். அப்ப இது எந்திரிச்சு வெளியில வந்துட்டார். கொஞ்ச நேரத்தை ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டு இது பண்ண உடனே எந்திரிச்சு நடக்க முடியாது, எல்லாம் இதாகி போச்சு, செத்து போடுவோம், நீங்க தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போறவங்கனால உயிர் போடுவோம் அப்படி இறங்கி இறக்க போகும்போது கார்ல கொண்டு இப்படி இறக்கி வச்சு ரூமுக்குள்ள போட்டு எந்திரிச்சு நடக்கிறார். வந்த உடனே கதவை தட்டுறாங்க, வீட்டுல போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு தலைகடா அப்படின்ட்டு கை வராது ஒண்ணு வராது. அந்த மாதிரி இருந்தது. திடீர்னு எந்திரிச்சு கதவை தட்டின உடனே வெளியில வந்தார். இதை பார்த்துட்டு அந்த கிறிஸ்டியன்ஸ் நம்ம மேல முழு நம்பிக்கை, சர்ச்சுக்கு முன்னாடி தான் இங்க இருக்கு. இப்படி பல அற்புதங்கள் நடந்துகிட்டு இருந்த உடனே இவர் கிறிஸ்டியன்ஸ் இங்க வந்து இருந்த உடனே நீ அங்க போய் இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு கட்டளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாருங்க அங்கேயே நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கா வெள்ளாம இல்லைங்க. அப்ப அந்த சர்ச்சில் இருந்து ஒரு குழந்தை கூட ஒரு பிறை ஊமையா இருந்தது கூட திடீர்னு அதை பேசி நல்லாச்சு. அதன் வெளியில் அவர் கொஞ்சம் இருந்த சித்தான சில இதுகளை செயல்படுத்த போகும்போது அங்க ஒரு நிலையில் ஏற்படுது. அப்போ அந்த சர்ச்சிலிருந்து என்ன செய்யறாங்க, இவங்க எங்க போகக்கூடாதுன்னு கண்டிஷன் பண்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு விரோதமானது, பல மோசமானது அப்படிங்கிற நிலையில அவங்க எல்லாம் பேய்களை வணங்குறாங்க, நீங்க இந்த மாதிரி இருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி சில இதுகள் எல்லாம் சொல்லி இதுக்கு வரப்போ போகும்போது பேய் எது இதுங்கிற வகையில இந்த ஆளுக்கு விளக்கம் சொல்லிட்டு வந்து அப்படி இதெல்லாம் கண்ணுற்று பார்த்தோன்னே எல்லாம் நல்லா போச்சு. இப்ப அந்த குழந்தை பேசி இந்த மாதிரி வந்துச்சுங்கிற நிலையில இந்த சீக்காரன் வந்தாரு. அவங்க வீட்டுக்கு என்ன செய்தாங்க, விருந்து கூப்பிட்டு போனாங்க. யாரும் இவரையும் சேர்த்து அவர் சொந்தக்காரன் இல்ல, இது நல்லா போச்சு அப்படிங்கறதுக்காண்டி அவரு கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வரணும், எல்லாம் நாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும், நீங்க கண்டிப்பா வரணும்னாங்க. நான் போனோம்னு என்ன செய்யிட்டாங்க, அவங்க நல்ல வெண்டைக்காய் வச்சு வெண்டைக்காய் குழம்பு வச்சாங்க. வெண்டைக்காய் குழம்பு வச்சோன்னு இவர் கிறிஸ்டியன்ஸ். யாரு இவரு கிறிஸ்டியன்ஸ். அதனால கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் கூட அவங்க மூதாதைகள் இந்த வெண்டைக்காய் குழம்பு அவங்களுக்கு ஆகாது, வெண்டைக்காய் அவங்களுக்கு ஆகாத கொலை பிரகாரம் தான் அந்த இது சட்டம். கிறிஸ்டியன்ஸா மாறினாலும் கூட இந்த உணர்வு ஆழமாக பதிஞ்சிருக்குது. அங்க கொண்டு போன உடனே சாப்பாடு போட்டு இந்த இது பார்த்தோன்னா ஐயோ எனக்கு வயிற்றாளுக்கும் பார்த்தாலும் இப்பவே கடப்படான்னு அலசுதுங்க அப்படிங்கிறார். யாருங்க
வயிற்று அரசுங்க நான் இப்ப எந்திரிச்சு போறேங்க, என்னை இப்படி கொண்டு மாற்றி வச்சுட்டாங்களே, இந்த வாசனை பட்டாலும் எனக்கு ஆகாதுன்னு சொல்லி போட்டு என்ன செய்யிட்டாரு, தடாபுடான்னு எந்திரிச்சாரு. உண்மையிலேயே வயிற்றால போகுங்க அவருக்கு. யாருங்க? உண்மையிலேயே வயிற்றால போகுங்க. பார்த்தோன்னு இப்படி பண்ணிட்டீங்க, நான் சொல்லியிருந்தா வந்திருக்க மாட்டேன்னு, எனக்கு வெண்டைக்காய் சேராது, என் குலத்துக்கு ஆகாதுங்க, என் குலதெய்வத்துக்கு ஆகாதுங்க அப்படின்னு. சரின்னு விட்டுட்டேன். ஆனா போய் சாப்பிடல, எனக்கு என்ன முடியாதுன்னு விட்டுருங்க அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் அடுத்தாப்படி இன்னொருத்தர் வீட்டுல இன்னொரு நாள் இது பண்ணி வச்சாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த வெண்டைக்காயை பொடியா நறுக்குங்க, நல்லா இது பண்ணி அந்த வெண்டைக்காயனே தெரியக்கூடாது, நல்ல பொரியல் பண்ணி பிரமாதமா வச்சிருங்க அப்படின்ட்டு. அவங்க வீட்டுல 2 வச்சவங்க என்ன செய்யறாருங்க, ரசிச்சு சாப்பிடுறாங்க. வெண்டைக்காயின்னு தெரியல, இது என்ன காய்ங்க புதுசா இருக்கு அப்படின்னா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஜோரா பண்ணி வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு சாப்பிட்டாரு. சாப்பிட்டு எல்லாம் முடிந்த உடனே சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. எப்படி உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்காங்க. அதாடாடா அன்னைக்கு பார்த்தோம்னா இது என்ன பொரியல்னு தெரியலைங்க, அது அற்புதமான பொரியலுங்க, புது காய்கறிங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்ன உடனே அப்புறம் எல்லாம் போச்சு. அப்புறம் அது வரையும் சொல்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஏன்னா உடனடியே சொன்னோம்னா போயிட்டு திடீர்னு அந்த எண்ணம் வந்தாலும் வந்துருக்கேன். அன்னைக்கு சாயங்காலம் வரை நாம் இங்கதாங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஏற்கனவே இந்த வெண்டைக்காய் அதே ஊர்ல மானூருங்கிற ஊர்ல அதே ஊர்ல வெண்டைக்காய் போட்டவங்க வாசனை வந்தது அப்படின்னு வருத்தப்பட்டு விட்டாங்க. அவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை அதை செய்ய சொன்னது. 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு. மத்தியானம் அதுலயே தான் வெண்டைக்காய் கலந்து ஒரு வடையும் சுட சொன்னது. போட்டு அது ஒரு இது பண்ணி ஜோரா இந்த மாவுல போட்டு இது பண்ண சொல்லி போட்டு கொடுத்தது. அதையும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அற்புதங்க, என்ன அது என்ன ஸ்பெஷல், என்ன சாமி நீங்க ஸ்பெஷலா ஏதாவது சக்தி கொடுத்தீங்களா அந்த வடைகள்லாம் அப்படின்னு. ஆமா ஆமா சக்தி நிறைய கொடுத்துருக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதெல்லாம் பண்ண ஒரு பாடு எல்லாம் அன்னைக்கு போராட்டி விட்டாச்சு. மறுநாள் என்ன செய்தவங்க, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. போன உடனே வெண்டைக்காய் எதுல தயார் பண்ணது பாருங்க, இந்த வெண்டைக்காய் இப்படி இப்படி செய்யுதுன்னு விஷயத்தை சொன்னது. அப்புறம் இதெல்லாம் பார்த்து சொன்னது. இப்ப நீ ஒரு மதத்தின் அடிப்படையில பிடிக்கலைங்கிற வகையில இங்க போய் சேர்ந்து இருக்கிறீங்க. ஆனா அந்த குலத்தின் அடிப்படையில உங்ககிட்ட ஊற வச்சு ஆகாதுங்கிறப்போ இந்த உணவுடைய எதிர்நிலை ஆக போகும்போது என்ன ஆகுது, எனவே இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விவரத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதை பிரிச்சு அவரே இருந்து செய்ய சொல்லி அதை செய்ய சொல்லி சாப்பிட்டேன். எனக்கு ஆகாது அப்படின்னாரு. நேற்று சாப்பிட்டு சாப்பிட்டீங்க, உங்களுக்கு ஆகல, இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஆகல அப்படின்னு சொன்னா அப்ப அவருக்கு விளக்கத்தை சொன்னேன். இந்த மாதிரி மூதாதைகளுடைய இதுகளெல்லாம் முந்தி போர் முறைக்கு போக போகும்போது இனம் கண்டு கொள்வதற்காக தான் இப்படி எல்லாம் வச்சது. இதே மாதிரிதான் அன்னைக்கு வெகு தூரத்துல போடுவாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாம் தெலுங்கு பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆந்திரா அன்னைக்கு அரசரோட பின்படையத்தோட போகும்போது இங்க தங்கிக்கிட்டோம். இதே மாதிரி கன்னடம் பேசுறாங்கன்னா மைசூர்ல இருந்து இங்க தங்கிக்கிட்டோம். அங்க இது ஆந்திரால இன்னைக்கு தமிழ் பேசுறாங்கன்னா இங்க இருந்து பரம்பரையா போய் அங்க தமிழ் பேசும். இதே மாதிரி போர் முறைகள்ல போகும்போது அங்கங்க தங்கி அது இருந்து கொள்வதற்காக வேண்டிதான், அதை கடைபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மரியாதை செய்தார். இதே மாதிரி இதை சாசனங்களாகவும் சட்டங்களாகவும் வைத்து நமக்குள் ஆழமாக ஊற வைக்க போகும்போது அந்த எண்ணத்தை எண்ணும் போதே இந்த மாதிரி எதிர்நிலை உண்டாகிறது. ஆகவே இப்ப நாம ஒரு குழந்தை மேல ரொம்ப பிரியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சரிங்க, ரொம்ப செல்லமா இருக்கணும், ரொம்ப கொஞ்சி குழாய் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பேரானந்தமா இருக்கும். அதுக்கு திடீர்னு தலைவலி வருது, மேல வருது, காய்ச்சல் வருது, எல்லாம் இந்த பிள்ளை சிரிக்கிறத பார்த்து கண் போட்டுட்டாங்கன்னு தான் நாம சொல்றோம். ஆனா இந்த குழந்தை அது மேல சந்தோஷமா இருக்க போகும்போது அந்த பிரியமான எண்ணங்களை எண்ணிட்டு அடுத்தாப்படி வேறொரு குழந்தைகளை வேறொரு மற்றவங்களை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது நோயாளியோ மற்றவர்களோ அதை பார்க்க போகும்போது ஐயோ என் குழந்தைக்கு இப்படி வந்துடக்கூடாது, ஒரு குழந்தைக்கு ஏதாவது செய்யணும் என் குழந்தைக்கு இப்படி வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறது. அதை ஆழமா பெரிய வச்சுக்கிறேன். அங்கிருந்து வந்த உடனே என்ன செய்யறேன், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாத பார்த்துட்டு வந்த உடனே அந்த உணர்வுகள் இந்த குழந்தை மேல பாசமா இருந்ததுனால அந்த குழந்தை உடல் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை இதை தனக்குள் எடுத்து வச்சுக்கணும். அந்த உணர்வு கண் என்ன செய்து அங்க படம் எடுக்குது, அந்த கண்ணில் இருந்து வரக்கூடிய இந்த அலைகள் அதை இழுத்துருது. அப்ப இந்த உடலுக்குள் போன உடனே இங்க அந்த அலைகள் உடல்ல பதிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் நம்ம தன் குழந்தைகிட்ட பார்க்க போகும்போது என்ன செய்யுது, பார்த்து சந்தோஷமா சிரிச்சுன்னா போறோம். இந்த உணர்வை எடுத்து வேகமாக இது நம்ம பிள்ளைக்கு ஒண்ணு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு வந்த உடனே நினைச்சு தலை சுத்தி போடுற மாதிரி
அந்த குழந்தைக்கு அப்படி ஆகி போச்சான். ஆனா இந்த குழந்தைக்கு வரக்கூடாது எப்படி தலையை சுத்தி போட்டு இப்படி நெரிப்பாங்க. எது இந்த மாதிரி ரொம்ப பிரியமா இருந்தாங்கன்னா அந்த சீக்கான குழந்தைங்க என் குழந்தைக்கு ஒண்ணு வந்துடக்கூடாது அப்படின்னு தலையை இப்படி சுத்தி போட்டு இப்படி வந்து நெரிப்பாங்க. இல்லாததை எடுத்து கொண்டு கொடுத்த உடனே அடுத்தபடி பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு தலை வலிக்குது, மேல வலிக்குது, விராவிடான்னு கத்துவோம். இது வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே வருவாங்க. இங்க வந்தவனை எடுத்து கொடுத்துருவாங்க. தப்பு பண்ணல, பாருங்க, தவறு செய்யல, அதே மாதிரி வந்துடும். அதே மாதிரி கர்ப்பிணியா இருக்கிறாங்க, குழந்தை மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பஸ் ஸ்டாண்ட்ல போயிருக்கிறாங்க. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருக்க போகும்போது ஊனமான குழந்தை ஐயா பசிக்குதேன்னு வருது. ஆனா பசிக்குதேன்னு வரப்போ போகும்போது கண் கூண்டு நான் இருக்குன்னு காசு எடுத்து இறக்கமா கொடுக்கும். ஆனா காசு எடுத்து இறக்கமா கொடுக்கும்போது என்ன செய்யும், இந்த இறக்க உணர்வோட போகும்போது ஐயாங்கிற போது அவங்களுடைய வேட்கையுடைய உணர்வுகள் அது இழுக்கப்படுது. அது இழுத்த உடனே அந்த உணர்வுகள் அந்த குழந்தை கருவில் இருக்க போகும்போது இந்த ஊனமான அந்த உணர்வுகள் அது மேல அந்த பாசத்தால அது உடல்ல வந்த அலைகளை அது எப்படி ஊனமா இருந்ததோ அந்த உணர்வு அலையை சுவாசிக்க நேருது. அப்ப இது உடலுக்குள் போனோம்னா இந்த குழந்தைக்கு இந்த எண்ணங்கள் அது வந்தோடனே 2 கனெக்ஷன் ஆகுது. அப்ப அந்த கனெக்ஷன் ஆகும்போது அது உணவு சேர்ந்தோடனே அந்த குழந்தை கணிச்சியும் அது ரொம்ப ஊனமா இருந்தாலும் இதுல கொஞ்ச நேரம் பார்க்கறதுனால இது ஊனங்கள் கொஞ்சமாவது ஆகியே தீரும். அது ஊனமான அது தப்பு செய்யல. ஆனா அந்த சந்தர்ப்பம் அது பார்க்க வேண்டிய நிலையில் இந்த இயக்கம் இருந்ததுன்னா வளர்ச்சியாக வரப்போது அதனுடைய குறையின் தன்மை இங்க வளர்ச்சியாகும். ஒரு மூல வளர்ச்சி இருக்கக்கூடிய அதிகமா பார்த்துட்டா அந்த மூல வளர்ச்சியுடைய தன்மை எதுக்கும் சிறிது அளவு குறையும். ஏன்னா இந்த கருவில் இருக்கிற குழந்தை ஏன்னா வெளியில இருந்துதான் அந்த சத்தரத்து தனக்குள் ஆகமாகும். இந்த ரத்தத்துடன் கலக்கப்படும் போது தன் எண்ணத்தினுடைய நிலையில் இந்த குழந்தைகளுக்கும் போய் சேரும். ஆனா தப்பு பண்ணல, இது போன ஜென்மத்தில் அது செய்யுது இது செய்யுதுதான். இதே போல சில நிலைகள் வந்துடும். இதே மாதிரி நாம் யார் மேல பாசமாக இருந்தாலும் கூட இறந்துட்டாங்கன்னா அதே உணர்வின் தன்மை நமக்கு உடல்ல இருந்ததுன்னா அந்த ஆத்மா வெளியில வந்த ஒரு பாடு அவங்க மேல எண்ணமாக யார் மேல என்ன அதிகமா இருந்ததோ அதே உணர்வின் வாசனை அந்த ஆத்மால வந்துடும். அப்புறம் அது சம்பந்தப்பட்டவங்க அதை எண்ணிட்டாங்கன்னா அந்த உடல்ல இது வந்துடும். ஆனா இந்த உடலுக்குள்ள வந்தோம்னா அது உடல்ல என்னென்ன சீக்கு வந்ததோ அதனுடைய உணர்வுகள் என்னென்ன எண்ணங்கள் அது தோன்றியதோ அந்த எண்ணம் இந்த உடல்ல வந்தது பாய்ச்சி இந்த எண்ணத்தை இயக்க செய்யும். ஆனா நாம தப்பு பண்ணல. ஆக நாமும் எந்தெந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்த்து கொண்டோமோ எந்தெந்த மந்திரத்தின் தன்மை வளர்த்து கொண்டோமோ இந்த தெய்வத்துக்கு இந்த தலைவலி நீங்கிறதுக்கு இந்த நிலையை செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்ப அந்த மந்திரங்களை சொல்லி இந்த உணர்வின் தன்மை எனக்குள் எடுத்து அந்த மனத்தின் அந்த ஈழ போட்ட தலைவலி நீங்கும் இன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மந்திரத்தை சொல்லி இந்த உணர்வின் தன்மை எனக்குள் வளர்த்துக்கிட்டு இருக்க போகும்போது இந்த உணர்வுகள் அது சிறுக சிறுக இந்த உணர்வின் எண்ணங்கள் எனக்குள் பதிவாகி இன்னைக்கு நான் சொன்ன உடனே தலைவலி நீங்கும். அதே மாதிரி மந்திரங்களை சொல்ல போகும்போது எனக்கு தலைவலி நீங்கிச்சு, இந்த மந்திரத்தை சொன்னேன் எனக்கு தலைவலி நீங்கிச்சுன்னு எண்ணம் இருக்கும். ஆனால் அடுத்த சமயம் இதே மந்திரத்தை ஒருவர் சொல்வார் என்றால் அதே மந்திரத்தை சொல்லப்பட போகும்போது இது உணர்வுகள் நாம் வெளிப்படுத்திய அனைத்துமே சூரியனின் காந்த சக்தி தான் கவர்ந்து. இப்ப நாம் எப்படி டிவியும் ரேடியோவும் ஒரு எந்திரத்துக்கும் நம் மனிதன் பேசி உணர்வை பாய்ச்சப்பட்டு அது அலைகளாக வெளிப்படுத்தும் போது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்ளும். ஒரு மரத்தின் வாசனை தன் சக்தி சூரியனுடைய வெப்ப காந்தங்கள் தாக்கப்படும் போது அந்த தாக்கிய நிறைவு கொண்டது வெப்பமாகிய மரங்கள் இயங்கினாலும் அதற்குள் வளர்ச்சியான மூச்சு நாம் எப்படி ஒரு பொருளை வேக வைக்கும் போது அவருடைய சத்து ஆவியாக போகுதோ அந்த மரத்தின் சத்து வெளியில வரப்போது சூரியன் காந்த சக்தி அது கவர்ந்து கொள்ளும். பின் அதனுடைய மனங்களே அது வெளியில வரும். இதே போல நாம எதை மனத்தை நாம் எடுத்துக்கொண்டோமோ இந்த உணர்வின் எண்ண அலைகள் அங்க பறந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப நாம் என்ன மனத்தின் தன்மை நாம் அதிகமா வளர்த்து கொண்டோமோ அந்த எண்ணத்தின் தன்மை வந்து விட்டால் இப்ப நம்ம உடல்ல வந்துடும்.